இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டேர்ம் சிம்பிள். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக் ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ கேட் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த கிரவுண்ட் டேர்ம் சிம்பிள்ஸ் ஃபார் ஹை ஸ்பின் D5 S1 அண்டு D5 கான்ஃபிகரேஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேர்ம் சிம்பிள் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டேர்ம் சிம்பிள் அப்படிங்கிறது, ஸோ ஒரு டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த மாதிரி டேர்ம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ் ஆர்பிட்டால், ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா நமக்கு சிங்கிள் பாக்ஸ் இருக்கணும். பி ஆர்பிட்டால் அப்படின்னா 3 பாக்ஸ் இந்த மாதிரி சப்செல் இருக்கணும். டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா 5 இருக்கணும். எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னா நமக்கு 7 இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் இருக்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் போதும். எந்த ஒரு டேர்ம் சிம்பிள் கொஸ்டின் வந்தாலுமே ஸோ அதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இதுதான் டேர்ம் சிம்பிள் ஃபார்முலா. ஸோ இதில் எல் அப்படிங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எல் 0-ஆக இருந்தால் எஸ் டேர்ம், எல் 1-ஆக இருந்தால் பி டேர்ம், எல் 2-ஆக இருந்தால் டி, எல் 3-ஆக இருந்தால் எஃப். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1. ஸோ இதில் எஸ் அப்படிங்கிறது n/2, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஜே. ஸோ ஜே அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஜே வேல்யூ கண்டுபிடிக்க எல் + எஸ், எல் - எஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ எல் + எஸ், ஜே = எல் + எஸ் எப்போ வரும் அப்படின்னா ஹாஃப் ஃபீல்ட் ஆர் மோர் தென் ஹாஃப் ஃபீல்ட். ஜே அப்படிங்கிறது எல் - எஸ் எப்போ வரும்னா லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் எல் + எஸ், எல் - எஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நம்ம இந்த மாதிரி டைம் எடுத்துக்குவோம். D3 அயான், D5 ஆர் D6. ஸோ இந்த மாதிரி அயான்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம ஃபில் பண்ணும்போது 1 2 3. ஸோ இது பாருங்கள் லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஜே வேல்யூ வந்து JL - S யூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் D5 இருக்கு. ஸோ D5னா ஸோ நமக்கு 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ 5. ஸோ இது பாருங்க ஹாஃப் ஃபீல்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நமக்கு ஜே வேல்யூ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா J = பாருங்க ஹாஃப் ஃபீல்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஹாஃப் ஃபீல்டாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா L + S ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஜே கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் நமக்கு D6 இருக்கு. ஸோ அப்போ ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் இங்கே போடுறோம் அப்படின்னா பாருங்க மோர் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு ஜே கண்டுபிடிக்க J = L + S இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். பாருங்க மோர் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருந்தால் நமக்கு J = L + S, லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருந்தாலுமே ஹாஃப் ஃபீல்டாக இருந்தாலுமே நமக்கு L + S, லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருந்ததுன்னா நமக்கு J = L - S. ஸோ இப்படி தான் நம்ம ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரியும். பொதுவாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேர்ம் சிம்பிள் அப்படிங்கிறது எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ஆட்டம் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் இருக்கு. ஸோ சோடியம் ஆட்டமோட லோயஸ்ட் எனர்ஜி அப்படின்னாலும் ஒன்று தான், கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ சோடியம் ஆட்டமுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். ஸோ அதுக்கு தான் நம்ம டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 3s1. ஸோ எஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இதுதான் எஸ் ஆர்பிட்டால். ஸோ நமக்கு ஒரே ஒரு சப்செல் தான் இருக்கும். ஸோ இதுதான் எஸ் ஆர்பிட்டால், நமக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ 1. ஸோ இது 0, இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 0. ஸோ அப்போ எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல் அப்படிங்கிறது ஸோ இதுதான் 0. ஸோ எல் 0-ஆக இருந்தது அப்படின்னா நமக்கு எஸ் டேர்ம், அப்போ எஸ் டேர்ம் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு 2s + 1 ஃபார்முலா இருக்கு. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா n/2. நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் அப்படிங்கிறது n/2. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 இருக்கு. ஸோ அப்போ எஸ் அப்படிங்கிறது 1/2. ஸோ இதுதான் எஸ். அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2s + 1. அப்போ எஸ் அப்படிங்கிறது நமக்கு 1/2. 2 × 1/2 + 1. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும், நமக்கு 2. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நமக்கு என்ன வருது அப்படின்னா 2.
ஃபர்தராக நமக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜே கண்டுபிடிக்கணும். ஸோ ஜேஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜே கண்டுபிடிக்க நமக்கு தெரியும் 2 ஃபார்முலா இருக்குது, எல் ப்ளஸ் எஸ் இருக்குது, எல் மைனஸ் எஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபீல்டு. ஸோ எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் இது ஹாஃப் ஃபீல்டு. ஸோ லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டு வரவே வராது இந்த ஃபார்முலா எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும். அப்போ எல் ப்ளஸ் எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போது ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ் ஃபார்முலா தான். ஸோ நமக்கு தெரியும் எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 வந்திருக்கு. ஸோ எல் அப்படிங்கிறது 0 ப்ளஸ் எஸ் நம்ம கண்டுபிடிச்சிடும். எஸ் அப்படிங்கிறது 1/2. அப்போ ஜே ஈக்குவல் டு நமக்கு 1/2. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஜே அப்படிங்கிறது 1/2. ஸோ இதுதான் நமக்கு டேர்ம் சிம்பிள். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஆட்டம் கொடுத்து உங்களுக்கு டேர்ம் சிம்பிள் கேட்டாலுமே ஸோ நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபர்தராக உங்களுக்கு 2-3 எக்ஸாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ Mn3+, இந்த அயானுக்கு வந்து நமக்கு கிரவுன்ஸ்டர் டேர்ம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. அப்போ D4. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, D4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு. அப்போ நமக்கு ஸோ டி ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான் இருக்கணும். 1 ஹுன்ஸ் ரூல் படி 1 1 தான் ஃபில் பண்ணணும். 3 4. ஸோ அப்போ நமக்கு எல் அப்படிங்கிற 2 இதுதான் எல். ஸோ எலக்ட்ரான் இருக்கிறத மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். +2 +1 -1. ஸோ இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது எல் அப்படிங்கிறது ஸோ +3. ஸோ இது ஒரு -1. ஸோ அப்போ நமக்கு 2. ஸோ எல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குது 2 கிடைச்சிருக்கு. அப்போ எல் அப்படிங்கிறது 2 அப்படின்னா நமக்கு என்ன டேர்ம் வரும், டி டேர்ம் வரும். ஸோ எல் அப்படிங்கிற நமக்கு என்ன வந்திருக்கு, டி டேர்ம். ஸோ நம்ம எல் கண்டுபிடிச்சிருக்கு. எல் அப்படிங்கிறது 2. ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ எல் அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2s + 1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும் 2s + 1. அப்போ நம்ம கண்டிப்பாக எஸ் தேவை. எஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இதில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, 1 2 3 4. அப்போது எஸ் அப்படிங்கிறது n/2. n அப்படி நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 4 இருக்கு, 4/2. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ 2 எஸ் அப்படிங்கிறது 2. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஸோ எஸ்ஸுக்கு நம்ம 2 அப்ளை பண்ணணும். ஸோ 2 × 2 + 1 4 + 1 = 5. ஸோ அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1க்கு என்ன வருதுன்னா 5 வருது. ஸோ 5. அப்போ நம்ம 2s + 1 வந்து 5 வருது. நெக்ஸ்ட்டு ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம், ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஜே வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு எல் + எஸ் இருக்குது, எல் - எஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா பாருங்க, இது வந்து லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருக்குது. ஸோ நமக்கு லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டாக ஸோ எல் - எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஜே அப்படிங்கிறது இந்த இடத்துல எல் - எஸ். ஸோ எல் அப்படிங்கிற என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு எல்லுங்கிறது 2. ஸோ எல் அப்படிங்கிற நமக்கு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 - எஸ் அப்படிங்கிறது ஸோ 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2ஐயும் மைனஸ் பண்ணுவோம், நமக்கு என்ன வரும்னா 0 வருது. ஸோ ஜே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0. ஸோ இதுதான் டேர்ம் சிம்பிள், கிரவுன்ஸ்டர் டேர்ம் சிம்பிள். நம்ம இப்படி தான் ஒரு அயானுக்கோ அல்லது ஆட்டமுக்கோ கிரவுன்ஸ்டர் டேர்ம் சிம்பிள் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர் அண்ட் கேட் டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் த D3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் த கிரவுன்ஸ்டர் டேர்ம் சிம்பிள். ஸோ D3 ஆட்டமுக்கு நமக்கு கிரவுன்ஸ்டர் டேர்ம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் அப்படிங்கிற நமக்கு இங்கே பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு, எஃப் தான் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷன்லையுமே. இப்போ நமக்கு எஃப் அப்படின்னா நமக்கு எல் அப்படிங்கிற 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தோன்னா கண்டுபிடிச்சோம். 4 ஆப்ஷனுமே ஒரே சேமாக இருக்கு. ஸோ அப்போ எல் அப்படிங்கிறது நமக்கு 3. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ எல் அப்படின்னா நமக்கு டேம் வந்து எஃப் டேம்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 2s + 1. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு நீங்கள் ஆப்ஷனை என்னது எக்ஸாம் வேலை ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ n + 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனை பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். பாருங்க நமக்கு அவங்க கொடுத்துருக்க D3 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க T3. அப்போ 1 2 3. அப்போ 3 அன்பேர்டு இருக்கு. அப்போ n அப்படிங்கிறது 3. பாருங்க n + 1. ஸோ n + 1. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 3. 3 + 1 4. அப்போ நமக்கு இந்த இடத்துல வரக்கூடியது 4. இப்போ எல்லா ஆப்ஷன்லையுமே நமக்கு 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 தான் இருக்கு. அப்போ அதை வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ண எல்லாமே 4 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஜே வேல்யூ கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நமக்கு எஸ் தெரியணும். ஸோ எஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ எஸ் அப்படிங்கிறது n/2. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 3/2. ஸோ இதுதான் நமக்கு எஸ். அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜே வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஜே அப்படிங்கிறது ஸோ நமக்கு 2 இருக்கு. L + S இருக்கு, L - S இருக்கு. ஸோ இந்த இடத்துல L- பாருங்க லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது L - S. ஸோ L அப்படிங்கிற நமக்கு தெரியும். L அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபார்முலா L - S. L அப்படிங்கிறது 3. S அப்படிங்கிறது -3/2. ஸோ என்ன வரும் 3 × 2 6 - 3/2. ஸோ இந்த இடத்துல 3/2. ஸோ அப்போ ஜே அப்படிங்கிறது ஜே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஜே அப்படிங்கிறது 3/2. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஸோ நமக்கு 3/2. ஸோ இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். ஸோ நமக்கு கரெக்ட் ஆன்சர் 3/2. ஸோ எஃப் அப்படிங்கிறது 3 எப்படி வந்தது அப்படின்னா ஸோ இதுதான் எல் அப்படிங்கிறது 3 எப்படி வந்ததுன்னா ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 வரும். ஸோ இதுதான் எல்.